Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு கிரியேட்டிவ் பூட்டாஸ் எப்படி பண்றதுன்னு வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு பிளவுஸ்லயும் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட்டிவிட்டியாக தான் ஒவ்வொரு பூட்டாஸுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு பிளவுஸ் டிசைனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு நியூ பூட்டாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு இன்னைக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா. ஸோ இந்த 4 நம்பர் பீடு எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா நாட் பண்ண போறேன். ஸோ நாட் பண்ணும்போது இந்த மாதிரி நாட் பண்ணிட்டு நல்லா அப்படி கீழே இழுத்து பார்த்துக்கோங்க. நல்லா வந்து இறுக்கமாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா சைடில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா. ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீட் இருக்குது இல்லையா. ஸோ சுகர் பீடில் எடுத்து வரிசையாக நம்ம ரெண்டாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ்லையுமே டிஃப்ரெண்ட்டாக எதுக்காக நம்ம வந்து பூட்டாஸ் போடுறோம்னா நம்ம கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நம்ம ப்ளவுஸ் நம்ம எல்லாரும் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்க கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம ப்ளவுஸும் வந்து கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நாட் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நாட் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக உள்ளே இழுத்து பாருங்கள். அப்போ தான் வந்து நாட் கிளியராக இருந்துக்காங்கிறது தெரியும். ஸோ நார்மலாக இந்த பூட்டாஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி மறுபடியும் ஒரு சுகர் பீட் எடுத்து இங்கே பாருங்கள் கொஞ்சம் கேப் விட்டு ஃபஸ்ட்டு வந்து வச்சு ஒரு நாட் பண்ண போகிறேன். நாட் பண்ணிட்டேன்னா இப்போ மறுபடியும் இன்னொரு சுகர் பீட் எடுக்க போகிறேன். இன்னொரு சுகர் பீட் எடுத்து இதை விட கொஞ்சம் கேப் விட்டு இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கேப் விடுறோமோ அதே மாதிரி கேப் தான் வந்து நெக்ஸ்ட்டும் வந்து விடணும். ஸோ ஈக்குவல் கேப்பாக இருந்தால் தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து ஒரு சுகர் பீட் எடுத்து இந்த சைடு வச்சு நம்ம நாட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கேப் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வச்சா தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். மேபி உங்களுக்கு கரெக்டாக வைக்க தெரியலனா ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ மறுபடியும் இங்கே பாருங்கள் இங்கே இருந்து எடுத்து இந்த இடத்துல வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நாட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ் கொஞ்சம் டிசைனோட கம்பேரிட்டிவாக தான் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும். ஸோ இப்போ நான் பண்ணக்கூடிய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வித்தியாசமாக வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ 1 2 3 4 5 வச்சுட்டோம். இப்போ இதுக்கு சென்டரில் ஒன்று 6. சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து 6 சுகர் பீட் வச்சு நம்ம வந்து இந்த ஒரு டிசைன் வந்து மச்சும் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ ஃபைனலி நம்ம அழகாக ஒரு சூப்பர் க்ரியேட்டிவிட்டி பூட்டாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பூட்டாஸை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி கொடுக்குறேன். மேபி இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் வைக்க தெரிலனா ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பண்ணி 1 2 3 4 5 6 ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ண தெரிலனா பிகாஸ் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணி நீங்கள் பண்ணால் தான் பார்க்க அழகாக இருக்கும். மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஷேப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொன்றும் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்போயுமே நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி நான் 2 தடவை பண்ணி காட்டுவேன். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பூட்டாஸுமே ஏதாவது ஒரு பிரைடல் டிசைனாக நான் வந்து இதை வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வச்சு நாட் பண்ணுறேன் 4 நம்பர் பீடு வச்சு. ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டிசைனுமே நான் வந்து ஏதாவது ஒரு பிரைடல் ப்ளவுஸில் வந்து இந்த பூட்டாஸ் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் குட்டி குட்டி டிசைன்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறாமல் இருக்காதீங்க. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரைடல் ப்ளவுஸில் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு எல்லோ கலர் பிரைடல் ப்ளவுஸ் கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஒரு சிங்கிள் பூட்டாஸ் வச்சு நம்ம எவ்வளோ கிராண்டான ஒரு பெரிய பிரைடல் ப்ளவுஸே வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ எல்லா விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா. ஓகே, இப்போ நான் வந்து சுகர் பீட் ஃபுல்லாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட் பண்ண போகிறேன். ஃபைனலி நாட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் சுகர் பீட் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் சைடில் இல்லைனா மேலே கூட ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா. மேலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாட் பண்ண போகிறேன். பட் இது ரெண்டுக்கும் இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி. சரிங்களா. ஸோ இந்த சைடில் ஒன்று வச்சு நாட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது க்ரியேட்டிவிட்டாக பூட்டாஸ் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட டிசைன்ஸுமே நம்ம கூட வந்து ஷேர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களோட டிசைன்ஸுமே நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நானும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களோட நல்ல டிசைனாக இருந்தால் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த சைடில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம நாட் பண்ண போகிறோம்.
ஸோ மொத்தம் வந்து டோட்டலாக நம்ம வந்து 6 சரிங்களா. ஸோ அதை கால்குலேட் வச்சுக்கோங்க. ஸோ 6ங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம ஆரி பூட்டாஸில் வந்து ஆரி வேர்ல்டில் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஆரி பூட்டாஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக பூட்டா செக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம சேம் பூட்டாஸ் வந்து டபுள் டைம்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சூப்பராக சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட இன்னமும் நிறையா டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரி பூட்டாஸ் வேலையில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். அந்த இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ, பாய். ஸோ இந்த டிசைனோட சூப்பர் பிரைடல் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சிம்பிளான மெத்தடில் எவ்வளோ கிராண்டாக ஒரு சூப்பர் பிரைடல் ப்ளவுஸ் பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அது வரைக்கும் பாய், ஹேவ் ஏ நைஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் பிரைடல் ப்ளவுஸோட நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய்.